எல்லாத்துக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். அது எப்படி தமிழ்? நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா நான் நல்லவன், விட்டு கொடுக்காம இருந்தால் கெட்டவனா? உங்களை வச்சு தப்பு செய்ய நினச்சது குற்றவாளிகளும் போலீஸ்காரங்க தான். இப்போ தண்டனை அனுபவிக்க வேண்டியது போலீஸ்காரன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எல்லாரும் தான். இல்லை, நான் விட மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் தெரிஞ்சு இருந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீ சப்போர்ட்டுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு பெரிய லெவலில் குற்றம் பண்ணியிருப்பீங்க? சொல்லுங்கள். அதாவது நீ நேரில் வா, என் கோவத்தை தீர்த்துக்கிற சரியா? தாலி அறுத்துட்டு வா, அந்த தாலி கட்டுற, ஓகேவா? ஏன் இத்தனை வருஷமாக என்னை வாழ விடாமல் தடுத்த? என்னென்ன பத்திராட்டம் பண்ணது? இல்லை அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, எல்லை தாண்ட விடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ண இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எவன் தப்பிச்சானுங்களோ எல்லாத்தையுமே தண்டனை கிடைச்சாகணும். எனக்கு பொண்ணு கொடுக்கூடாது, மயிர் பொண்ணு கொடுக்கூடாது, அவன் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, என் பொழப்பையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்ட சதி செஞ்சுட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்காக நான் 6 ரூபா எடுத்துகிட்டு போனேன், என் மேலே போய் கேஸை போட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. இன்ஸ்பெக்டர் எல்லோரும் சேர்த்து, எஃப்சி ஆஃபீஸ், கோர்ட், எதுவுமே எல்லோரும் தலைமை மூலம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சது தப்பு. நீங்கள் செஞ்ச தப்பாக மூடி மறைச்சி நினைக்கிறது தப்பு. நான் விட்டு தரமாட்டேன்னு தெரிஞ்சு இருந்து தமிழும் வனிதாவையும் அங்கே உட்காந்து இருக்கிறது தப்பு. சென்னி மொழியில் என்னோட தான் சேர்ந்து வாழ வரணும். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் யாரையும் எதிர்க்கணும் எனக்கு ஆசை கிடையாது. தப்பாக எதிர்க்கிறவன், தட்டி கேட்குறவனா நிற்கிறவன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி, என் சந்தோஷம். அது எந்த கொம்பனான்னு நினச்சாலும் தடுத்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன். எல்லா பொம்பளையும் நினச்சிட்டாங்க நீ கண்டுபிடிச்சி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. இத்தனாயிரம் பேர் எனக்கு தெரியாமல் துரத்திட்டு வந்ததே இல்லை, கண்டுபிடிச்சி இப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மேலே தான் நான் நிற்கிறேன், தவிர கீழே கிடையாது. சரியா? காலையில் கூட என்னமோ சொன்னாங்களே, மறந்துட்டேன்னு. தப்பை நான் கண்டுபிடிச்ச பிறகு என் பொண்ணை வேணால் கட்டிக்கணும்னு சொல்கிறீங்களா? ஐயா அம்மா, நான் ஒன்று தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சாங்கன்னா என் மாரியம்மாள், தமிழ், பெரியசாமி மருமகள் வனிதாவை தாலி அறுக்கணும், என் தாலி ஏறணும், புரியுதா? இனி எதுவுமே நடக்கக்கூடாது, ஆட்சியே நடக்கக்கூடாது. என் மேலே எத்தனை பொய் கேஸை போட்டு நீங்கள் என்ன உள்ள தள்ளணும்னு நினைக்கிறேன், அத்தனை கேஸு உங்கள் மேலேயும் சேர்த்து தான் போடணும். தப்பு செய்ய தூண்டி விடுறது நீங்கள். எந்த தப்புமே செய்யாத விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்குற வரைக்கும் நான் நல்லவனாக தெரிஞ்சு இப்போ நான் எதையும் விட மாட்டேன்னு தெரிஞ்சு எனக்கு என் மேலே போய் கேஸ் நிறைய போட்டு என்னை உள்ள தள்ள நினைக்கிறீங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் சேர்ந்து எல்லோரும் நான் தப்பு போன அத்தனை பேர் கண்டுபிடிச்ச அத்தனை பேரும் சேர்ந்து நான் இப்போயும் நான் சொல்கிறேங்க, தமிழ், தீபாவளி, வேலாயுத மலத்துக்கு வந்தால் என்னை தேடி வந்துட்டாங்கன்னா நான் 6 ரூபா எடுத்துகிட்டு போகிறது சத்தியமான உண்மையான பேச்சு தான். என் கையை வெட்டுவீங்களோ இல்லை முதல்ல பிளான் பண்ண மாதிரி எந்த பிள்ளையும் நீ கட்டி வைக்கணும்னு நினச்சா அது எதுவுமே நடக்கக்கூடாது. என் தாலி தமிழ் தேவடியா மகளே, விஜயாவோட மகளே, இத்தனை வருஷமாக என்னை வாழ விடாமல் எந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எவன் தப்பு செஞ்சாலும் நீ அனைவரத்துக்கு குடும்பத்தை பிரித்து தான் வாழணும். போலீஸ்காரன் குடும்பமும் சேர்ந்து தான். தப்பு பண்ணுறனே போலீஸ்காரங்க தானே. இன்ஸ்பெக்டரு தப்பு பண்ணிவிட்டு நான் அது எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறது? நீங்கள் மைண்ட் வாஷ் பண்ண பார்க்குறீங்க. எவருங்க என்கிட்டலாம் இனிமேல் பேச்சுங்கிற வார்த்தையே கிடையாது. சரியா? என் பொண்டாட்டி தமிழ் என்னோட வாழ வரணும், வனிதாவு தமிழ் மாரியம்மானே நேரில் வரணும், என் தாலி ஏறணும். எவன் எந்தெந்த பொம்பளைங்க என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷமாக என்னை கஷ்டப்படுத்திட்டு என் மேலே கேஸை கொடுத்து என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த அத்தனை போலீஸ்காரன் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும்.
ஓகேங்களா? நான் இப்போ வீடியோ போடுறது எல்லோரும் தான் பார்ப்பீங்க. மெயினாக என் கேஸ் எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது. கரிவலை ஸ்டேஷன்லேருந்து எல்லா ஸ்டேஷனையும் பேசி வச்சு என் வாழ்க்கைக்கு எடுத்த அத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. தலைவியம்மா மேலே, ஒன்றியத்து மேலே. என்னடா இது சின்ன பிரச்சனையாக இருக்குன்னு சரி இப்படி பார்த்தா இது உலக லெவலில் பிரச்சனை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. நீங்கள் உலக எந்த லெவலில் கொண்டு போனாலும் சரி, என் லெவல் ஒன்று தான். என்னை எவனாலையும் அசைக்க முடியாது, ஆட்டவும் முடியாது. நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். அவ்வளோதான். சரிங்களா? நான் இப்போயும் நான் சொல்கிறேங்க, எனக்கு என் மேலே எந்தெந்த கேஸு போடணும், எந்தெந்த கட்சிக்காரன் எப்போ சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கையவே கெடுத்த அத்தனாயிரம் குடும்பத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நீ பிரிஞ்சு தான் வாழணும். என் மேலே 1008 பொய் கேஸு எத்தனை கேஸை போடுறீங்களோ அத்தனாயிரம் கேஸு அவனுக்கு மேலேயும் போடணும். சரிங்களா? இனிமேல் ஆட்சியே நடக்கக்கூடாது. 35 வருஷத்துக்கு இல்லை, 35 வருஷத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் புகாரே கொடுத்தேன். அதையும் நீங்கள் ஏற்றுக்கல. அப்போ தப்பு எங்கே நடந்திருக்குது? வேளாண்மலை ஸ்டேஷன்லையும், சென்னிமலை ஸ்டேஷன்லையும், வேலூர் ஸ்டேஷன்லையும் எல்லா ஸ்டேஷனையும் பேசி வச்சு என்னென்ன பித்தனாட பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அது எப்படி? எனக்கு வந்து மாதமாக்கி கல்யாணம் பொண்ணை கட்டி வைக்கிறது, தேவடைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எகத்தாளம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எகத்தாளமாக பேசிகிட்டு இருந்தீங்க. நான் என்னடா உங்களை தேவையில்லாமல் பேசுகிற நிலையில் பார்த்தா கடைசியாக குற்றவாளிகளே நீங்களாக தான் இருக்கிறீங்க. என்ன அது எப்படி? தப்பை தன் வாயாலே கண்டுபிடிச்சி சொல்லி கேஸ் எடுக்கிறதா? நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, என் ஃபோட்டோவை வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுத்தீங்க. இன்னும் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. சரி, ஆனால் என் பொண்டாட்டி தமிழ் பணிதாவை என்னை தவிர எவன் கூட வாழணும்னு நினச்சிங்களோ அத்தனை குடும்பம் பிரிஞ்சு தான் வாழணும். இனி பொண்டையை மூடிட்டு என் பொண்டாட்டி தமிழ் என்னை தேடி திருக்காடு வரைக்கும் வந்தால் நான் 6 ரூபா எடுத்துகிட்டு வந்து நிற்க. என் முன்னாடி மாரியம்மாவும் தமிழ் எவ்வளவு என்னென்ன பிரச்சனை கரிவலத்திலேருந்து துரத்திட்டு வந்தது, எவ்வளவு என்னென்ன துரத்திட்டு வந்து என்னென்ன பண்ணான கூட எல்லாமே எனக்கு தெரியும். சரியா? இன்னி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கு, ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் புகார் என்னை பைத்தியன்னு சொல்லி நீங்கள் என்ன முட்டாளாக்க பார்க்குறீங்களா? என்ன முட்டாளாக பார்க்குறது, கேன பையனாக்குறது. ஏண்டி தமிழ், நான் தான் விட மாட்டேன்னு தெரியுமில்ல. தமிழ் நீ வரப்பனுக்கு ஒரு ஆக்கி தானே பிறந்த. பத்தினி புண்டையாக இருந்தால் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் தெரிஞ்சு நீ எனக்கு வேணும்னு கஷ்டத்தை கொடுக்குறது உன்னோடைய தப்பு. புரியுதா? ஒழுங்க மரியாதை உனக்கு புள்ள கொடுத்தவன் நானே குப்பரை புண்டை போட்டு வந்து பொலடின்னு. ஆனால் நீ வீம்புக்கு நின்றுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு எல்லாமே டேசனை நடக்கணும். இனி எவ்வளோ எந்த தப்பு பண்ணால் டேசனை மட்டும் நடக்க விட மாட்டேன். டேசனை கட்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. எவனுமே நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. நான் பட்ட வலிகளும் வேதனைகளும் எவ்வளோக்கு எவ்வளோ பட்டனோ அதை விட உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். என் மேலே எத்தனை கேஸை போட முடியுமோ போட்டுக்கோங்க. அத்தனை கேஸு திருப்பி உங்கள் மேலே தான் போடுவேன். அத்தனை கேஸு உங்கள் மேலேயும் தான் போடணும். அதுதான் நியாயம். சரியா? என் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்குன்னு நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நான் வெகிலி ஏமாறு தெளிவாக இப்போ மூளையில் உட்கார வச்சு நிற்க வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அது தப்பாக தெரியல. டேஷனுக்கே போகக்கூடாதுன்னு, நான் டேஷன் கால்படியே மிதிக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்தவன் இப்போ என்னை எப்பயுமே டேஷன் படி ஏற வைக்கிறீங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழும் வனிதாவும் பெரியசாமி மருமகள் கனி தாலி அறுக்குன்னு என் தாலிக்கு ஏறும். சரி, ஒருத்த இத்தனை பொண்டாட்டி நீ தப்பு பண்ணவன் எவ்வளோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஒன்று எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும். என் பொண்டாட்டி தமிழ் வனிதாவுக்கு என் கூட வாழ வந்தவன் தீபா. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சினா என்னன்னு எனக்கு தெரியாது. சரியா? அதனால் நீ இவங்க பேச்சை அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு. இனி உன்னை காப்பாற்றவும் முடியாது. புரியுதா? நான் மனசை வச்சா மட்டும்தான் அதை முடியும். ஒழுங்க மரியாதையாக குடும்பம் நடத்துகிற வழியை பார்க்க சொல்லி தமிழ் வனிதாவையும் என் கூட மாரியம்மலை நேரில் அழைச்சிட்டு வா. ஓகே? நீ வந்தால் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா இதுதான் வழி.
இல்லை உங்களால் விளக்க போட்டு எல்லாத்தையும் சாவடிக்கணும், அதுக்கு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. தப்பு செய்கிறவனை குற்றவாளி விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். புரியுதா? அதுக்கு மேலே உங்களோட பெரிய இங்கே இருக்கிற பொம்பளை சொல்லிக் கொடுக்குறான், அந்த ஒரு பொம்பளை போலீஸ்காரன் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க மேட்டுறாங்க இவங்க மேட்டுறாங்க. நீ நேரில் வா, செஞ்ச மாட்டேன் நான் வந்து நிற்க. நான் எதை கண்டு நான் இறக்கி போக மாட்டேன், எதுக்கு நான் விட்டு தர மாட்டேன். சொன்ன வார்த்தைக்கொசரம் என் உசுரையே போனாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? கிளம்பி புட்டை மட்டும் வாங்கினீல்ல, என் மேலே எத்தனை கேஸை போட முடியுமோ அத்தனை கேஸை போட்டு திருப்பி எவன் என் மேலே எத்தனை கேஸை போடுறானோ அவன் மேலே திருப்பி போடலாம். அதானே நியாயம். நான் விட மாட்டேன், தெரிஞ்சு எனக்கு துரோகம் பண்ணாலும் அத்தனாயிரம் பேருக்கு நான் விட்டுருவேண்ணா. நீ என் குடும்பம் எந்தெந்த கஷ்டப்பட்டுருக்கோ அதை விட கேடு கெடுத்துடாமல் உங்கள் குடும்பம்லாம் கஷ்டப்படணும். அவ்வளோதான். ஓகேவா? சரி, நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்க, யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அதெல்லாம் தெரியாது. இனி எனக்கு நியாயம் கிடச்சாகணும். தமிழே நீ கிளம்பி வந்தாலும் என் கோவத்தை நான் தீர்த்தாகும். ஓகேவா? ஒரே முடிவு, ஒரே சொல்லு. தமிழும் ஆரியம்மாலும் வனிதாவும் நேரில் வந்தாகும். ஓகேவா?